வேணா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா, நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ, டிஎம்கேவோ, அவ்வளவுதான், நீங்க காலி. அது ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றது தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நான் சட்டி. ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த்தை பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசவும் மாட்டார். அதனால இவருக்கே புரிய வச்சு, இங்க பாருங்க, அவர் தான் ஃபேஸ். நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும். தப்பு. நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு. மன்றங்களா இருந்து வந்தது இல்ல. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி, ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுலோன்று 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே, இது வந்து ராங். இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு ஒரு க்ளோஸ் நிட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல. நீங்க எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ணக்கூடாது இல்ல. ஒன்று. ரெண்டாவது, சரி பண்றீங்க, உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. யூனிஃபைடா ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும்? இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகாது இல்ல? நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன். சிஎம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான், அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும். விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி? தப்பு சார் அது. இல்ல, அது பெரிய தப்பு. இது 2% கூட தேராது இப்படி போச்சுன்னா. பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது. கேடர் பண்ணலாம், ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம். தலைவரை சென்டர் பண்ணி அவர் நிழலை தேடிக்கலாம். அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியூபை பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு கல்ட் டைல்யூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார். இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் விடுங்க, எடப்பாடி கட்சியில் கூட விட மாட்டாங்க. ஓட்டு யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு, கருணாநிதிக்கு ஓட்டு, அண்ணாக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு, உதயநிதிக்கு ஓட்டு. சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு? சென்ட்ரல் ஃபேஸ் யாரு? அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும். ஏன் எடப்பாடி ஃபிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு? எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது, ஓபிஎஸ் எடுபடாது, சசிகலா எடுபடாது, அன்புமணி எடுபடாது, திருமாவளவன் எடுபடாது. யூனிவர்சலா கேஸ்ட் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். அதுவும் சாதாரண ஆள் இல்ல, கல்ட். அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா? எவ்வளவு பெரிய முட்டாள் தானே இது. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தலைவர் வேஸ்ட் டம்மி, சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரப்புல, இவர் தான் எல்லாம். இது தேராது. இது ரெண்டு கமலாவது நான் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம 4% எடுத்தாரு. 2 கூட தேராது. நான் 30% டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலைன்ஸ் வருவான்? இன்னொன்னு சார், எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல, நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு, நைட் டைம்ல ஏதோ பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி, சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா, இவர் வந்து நாம என்ன சொல்றோமோ இப்படி இப்படிலாம் சொன்னாரு, அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட? இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? எல்லாமே எதை சொன்னாலும், ஃபேமிலி எதை சொன்னாலும் ஒண்ணு இவர் சொல்றாரு, இல்ல அவர் வாங்கிடுறாரு. 2த்துல ஒண்ணு நடக்குது. அதனால நான் என்ன பண்றது? அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேனே. எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் வந்து ஒரு ஆர்கனைசிங், நான் உங்களுக்கு சொன்னல, எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன். இவர் அப்படி இல்லை. இவர் எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர். ஆனா முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்டா அப்படின்னா இல்ல. நான் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட். அங்கதான் பிரச்சனை. செய்யறதுல பிரச்சனை இல்லை, எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை இல்லை. இப்ப ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சாரே என்ன சொல்றாரு? சார் வேண்டாம் சார், அதெல்லாம் மாத்தாதீங்க சார், தொடாதீங்க சார், தப்பாயிடும் சார். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு 30 வருஷமா இருக்காங்க. ஒரே இமோஷனலா ஃபீல் பண்ணி வேண்டான்னு சொல்லு. அதுக்கு மேல நம்ம வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் காஸ்ட் ரீதியா போடணும், அதெல்லாம்
உங்களுக்கு தேவை கேண்டிடேட் தானே சார், நீங்க கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, இதை விட்டுருங்க. இது மன்றம் சார், இது வேற மாதிரி போயிடும், தவறாயிடும், தப்பாயிடும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிறத தாண்டி 100 பிரிக்கிறோம். அந்த 100 பிரிக்கும் போது இப்ப இருக்கிறவங்கள மாத்த வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அடிஷ்னலா போட்டுக்கோங்க, இப்ப இருக்கிறவங்கள மாத்தாதீங்க. அது 100 மாவட்டமா பிரிச்சாச்சு, மொத்த ஸ்ட்ரக்சரையே 100 மாவட்டம் ஆக்கியாச்சு. ஆனா இவரால போட முடியல. தொட்டாலே ஆள் இல்ல, தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது. அணியில இருந்து நியூவன்சஸ் சார், இது மன்றம் இல்ல, ஒரு பொறுப்புக்கு 100 பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்காங்க. அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படியே நிக்குது. மாநாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம். இப்ப தேன்கூட்ல கை வச்ச மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு மாநாடு, அதை முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு. அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல, அணிகள், அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ அது பிரச்சனையும் இல்ல. மெயின் பேரன்பாடிக்கு தான் மொத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும். வெளியில இருக்கிறவன் ஒருத்தனை கூட உள்ள விட மாட்டாங்க. நாளைக்கு நீங்க வர்றீங்க, கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆனந்த் சார் வந்து இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான், விஜய் சாரே சொன்னா கூட, ஆனந்த் சார் சொல்லாம, ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது. இதுதான் எனக்கு பிரச்சனை. இப்படி இருக்க கூடாது. இப்போ கேக்குறாங்க, அந்த கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது.